நன்றாக கேள். உன் வாழ்க்கை இன்று நின்று போயிருக்கிறது என்றால் அது விதியின் குறை அல்ல, உன் பழக்கங்களின் விளைவு. அந்தப் பழக்கங்களில் முதலில் பேசுவது உன் உடை. சாணக்கியர் ஒருமுறை சொன்னார், ஒருவன் தன்னைத்தானே எதிர்த்து சிந்திக்காத வரை அவன் எப்போதும் மற்றவர்களின் பாதையில்தான் நடப்பான். இன்று மனிதன் என்ன செய்கிறான்? பார்த்ததை பின்பற்றுகிறான், கேட்டதை நம்புகிறான், பெரும்பான்மையோடு கரைந்து போகிறான். ஆடுகளை நினை. ஒரு ஆடு வழி மாறினால் மற்ற எல்லா ஆடுகளும் கேள்வியே இல்லாமல் அதைத் தொடர்ந்து செல்லும். மனிதனும் அப்படித்தான். ஒரு பிரபலன் ஒரு உடை அணிந்தால் அது ட்ரெண்ட். ஒரு நடிகன் ஒரு முடி அலங்காரம் வைத்தால் அது ஸ்டைல். இது யோசனை அல்ல, பின்தொடர்வு. சாணக்கிய சிந்தனை என்ன சொல்கிறது தெரியுமா? முதலில் நீ உன்னை எதிர்த்து நில். இதற்குப் பெயர்தான் சுயமுறிவு. அதாவது நீ இன்று வரை இருந்த உடை, நடை, அடையாளம் இவையெல்லாம் ஒருமுறை கேள்வி கேள். நீ உன் உடையை மாற்றும்போது உன் மூளை ஒரு புதிய செய்தியை பதிவு செய்கிறது. இவன் மாறுகிறான். அதனால்தான் தன்னம்பிக்கை கூடுகிறது, பயம் குறைகிறது, சிந்தனை தெளிவாகிறது. உடை மனதை வழிநடத்துகிறது. சாணக்கியர் சொன்னார், பெரிய மாற்றம் வேண்டுமென்றால் சிறிய இடத்தில் தொடங்கு. இன்றே எல்லாம் மாற்ற வேண்டாம். ஒரு நிறம், ஒரு ஸ்டைல், ஒரு மாற்றம். மெதுவாக, ஆனால் உறுதியாக. நினைவில் வை, உன் உடை ஒரு அலங்காரம் அல்ல, அது நான் பழையவனல்ல என்று உலகத்துக்குச் சொல்லும் அமைதியான புரட்சி. இந்த வீடியோ உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன நல்ல மாற்றத்தை கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்றும் கதைகள், மோட்டிவேஷன் வீடியோஸுக்கு மாத்தி யோசி லைஃப் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மாத்தி யோசி, வாழ்க்கை லேசாகும்.